அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹு. இந்த உலகத்தில் மனுஷன் வாழறான். அவன் வாழும்போது அவன் நினைக்கிறான், நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சா நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடலான்னு என்ன செய்கிறான், வாழ்க்கையில் ஆசைப்படுறான். அது உலக விஷயத்துக்கு பொருந்தும். ஆனால் மறுமை விஷயத்துக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பொருந்தாது. இதை நான் சொல்லலைங்க, அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். மனுஷனை பற்றி, ஒரு மனிதனை மௌத்து அடைந்து விட்டால் அந்த மனிதன் கூறுகிறான், இறைவா என்னை உலகத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்பு அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறான். அல்லாஹ் கேட்குறான், எதுக்கு? யா அல்லாஹ், நீ உலகத்தில் நீ ஃபர்லான விஷயங்கள் நிறையா சொல்லியிருந்த, அதை எதுவுமே நான் செய்யலை. இப்போ மீண்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீன்னா நான் என்ன செஞ்சிட்றேன், போய் நான் விட்டு சென்ற, இதுவரைக்கும் நான் தொழாத, நான் நோன்பு வைக்காத, நான் சதக்கா கொடுக்காத, நான் ஹஜ்ஜு செய்யாத, நான் என்னென்ன சாலிகான் நல்லமல் உலகத்தில் செய்யலையோ அதை அனைத்தையுமே நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். யா அல்லாஹ், எனக்கு இன்னொரு சான்ஸு கொடுன்னு அல்லாட்ட என்ன செய்கிறான், அந்த மனுஷன் கேட்குறான். ஆனால் அல்லாஹு தாலா மனுஷனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நிச்சயமாக அந்த மனிதன் பேசுவதெல்லாம் வீணான பேச்சை தவிர வேறு எந்த பேச்சும் கிடையாது. அவன் சொல்கிறதுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன கிடையாது, வீணான பேச்சுன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லிட்டான். மக்களே, நம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவை பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து இறைவனிடத்தில் சாலிகான மனிதனாக போவோமாக. அதுக்கு அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.